எங்கே கொண்டு என் மகளை விட்டீங்க நீங்கள்? உங்கள் வீட்டுக்கு தான் வந்தா என் மக. காணாம அடிச்சிட்டீங்களா? கொன்று போட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் கத்த. உடனே வந்துட்டு பாண்டியனும் சரவணனும் என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்டு அவங்க வந்து ஒரே தான் ஊரை கூட்டி திரும்ப ஊரில் இருக்கவங்களாம் என்னப்பா பண்ணீங்க என்னப்பா பண்ணீங்க அப்படின்னு கேட்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டாந்து பாக்கியம் திரும்பவும் நடுத்தருவில் இழுத்து விட போகிறாங்க பாண்டியன் ஃபேமிலியை அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் நடக்க போகிற சமாச்சாரம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இனிமேல் ஒரு ஜாமான் ஒரு 10 அம்படி அங்கே இருக்கக்கூடாது, ஒரு பைசா இருக்கக்கூடாது, ஒரு கிளிப்பு இருக்கக்கூடாது, ஒரு செருப்பு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து காலட்டி எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு டாட்டா ஏஸை பிடிச்சி தூக்கி போட்டுறாங்க. அப்போ போடும்போது தான் சரவணன் சொல்கிறான், அப்போ செருப்பு கிடக்குதுப்பா, இதையும் தங்கத்தில் வாங்கினேன்னு சொல்லிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதும், இவன் வாட்டில் மூக்குத்தி ஏற்கிறது பயரத்தில் கொடுத்தோம், காதுக்கு போடுறது வந்து டொலக்கு வந்து அதை கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நியாயம் நேர்மை அப்படிங்கிறத பற்றிலாம் கவலையே இல்லை, மனசாட்சி அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை அப்படிங்கிற லெவலில் தான் அவங்கள வச்சுருக்காங்க. அப்படி தான் நம்மளும் நினைக்கிறோன்னு தெரியும். ஸோ பல பேருக்கு வந்து அந்த டாட்டா ஏஸில் போட்டு எப்பா கொண்டு போய் விட்டுருங்க, அங்கே ஆள் என்னமாவது சொன்னாங்க அப்படின்னாக்கா எந்த பதில் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, தூக்கி கடைசி போட்டாட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவர் போகிறாரு, அங்கே போய் வீட்டில் போய் இறக்குறாரு. வண்டி நின்று, என்னங்க நான் ஒன்றும் புக் பண்ணலைங்க, என்னங்கண்ணா உங்களுக்கு தாங்க ஜாமான், என்ன எங்களுக்கு என்னையா வருது, ஏயா நம்ம என்ன வாங்கினோம் அப்படின்னு உடனே என்னங்க அப்படின்னாங்க, உங்களுக்கு தாங்க உங்கள் வீட்டில் எல்லா ஜாமான் இறக்க சொன்னாங்க. என்ன ஜாமான் இறக்க சொன்னாங்களா, என்ன ஜாமான்டா வந்துருக்குது, ஏயா என்னம்மா வீடு மாற்றி இறக்கிட்டீங்களா, என்ன ஃப்ரிட்ஜு கிரிட்ஜ் வந்துருக்குதா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைங்க ஜாமான்லாம் இருக்குது, வாயா அப்படின்னு போய் பார்த்தாக்க, இது நம்ம அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. ஆஹா, இது பூரா ஓன் ஜாமான் இல்லை மயில் அப்படின்னா, மயில் என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு, ஏயா யாரையா கொடுத்துட்டேனாக்கா, அங்கே வீட்டிலேருந்து கொடுத்துட்டாங்க, உங்கள் வீட்டில் இறக்க சொன்னாங்க அவ்வளவுதான் அப்படின்னு. எங்கள் வீட்டில் இறக்க சொன்னாங்களா, அதெல்லாம் இறக்க முடியாது, நீங்கள் கூட அவங்க வீட்டில் எடுத்துருங்கம்மா, எனக்கு கிடையாது, எனக்கு வர்றதுக்கு முன்னாடி கூடி கொடுத்தாங்க, இப்போ இறக்கி போட்டான் வேறு இடத்துக்கு போகணும், நீங்கள் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுங்க, இல்லை வீட்டுக்குள்ளே வைக்காமல் போங்க, இந்த இறக்கி போகிறேன்னு இறக்கி போட்டுறாரு. மயில் எம்மா என்னம்மா பண்ணுறாங்கன்னாரே பொறு மயில் முதல்ல அதை கேட்பான், யோ இங்கே பாரு யார் ஜாமானை இறக்காத, நான் எங்க எனக்கு அதெல்லாம் அங்கேங்க எனக்கு வாடகை கொடுத்துருக்காங்க, இங்கே இறக்க சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டு முன்னாடி வீட்டுக்குள்ளே தூக்கி நீங்கள் வைங்க, இல்லை தெருவில் தூக்கி போடுங்க, எனக்குன்னு கவலைன்னு டமால்னு தூக்கி போகிறான். ஐயோ புரியா தூக்கி உடஞ்சி விட போதியா அப்படின்னு இந்த பெரியவரும் சேர்ந்து, வாமா சுடரு அப்படின்னு சுடரும் சேர்ந்து எல்லாம் ஜாமானை வாங்கி கீழே வைக்கிறாங்க. உள்ளார வச்சா மயில் உள்ளார டமால்னு ஓடியே போயிடுது. ஓடி போன ஜாமான் இறக்கி வச்சு என்ன பாக்கியம் எப்படி இருந்து போச்சு அப்படின்னாக்கா, என்னையா பண்ணுறது, நீங்கள் ரொம்ப நம்ம நினைக்கிறது ரொம்ப மோசமாக இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணால் தான் சரியாக இருப்பாங்க போல இருக்குது, விவாகரத்து கேஸ் வரும்ல அதில் பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்ல, விவாகரத்து கேஸில் என்னத்தை பார்ப்பீங்க, பொய் சொன்னால் தான் உண்மையாகி போச்சுல, போலீஸ்காரங்க வந்து சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சுடர் சொல்ல, வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன், ஏமா உண்மையை தான் சொல்கிறேன், இப்போ போலீஸ்காரங்களுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரியுமில்ல, இப்போ அவங்க தானே எஃப்ஐஆர் போட்டவங்க, அவங்க கோர்ட்டில் வந்து சொல்லுவாங்கள்ல, இவங்க பண்ணதெல்லாம் தப்புங்க, பக்கத்தில் விசாரித்தோம், இவங்க கொடுமையாக பண்ணலைங்கிறது தான் முக்கியமான சமாச்சாரம், அதை விட பெரிய பொய் 8 பவுன் நகையை போட்டு 80 பவுன் நகை போட்டு போட்டாங்களா, அப்போ இவங்க என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு இன்ஃபரன்ஸ் பேசிஸ் இன்ஃபர் பண்ணி அப்போ இவங்க மேலே தப்பு இல்லை உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒன்று இந்த அம்மா நடுங்கி போயிடுது. நடுங்கி போன இப்போ என்ன தான் நடக்கும் அப்படின்னாக்க, இனிமே வந்துட்டு அம்மா அக்காவை கொண்டு அந்த வீட்டில் வாழவே முடியாத லெவலுக்கு நீ பண்ணிட்டமா அப்படின்னு வெளியே பேச, உள்ளார காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி ஆகுது மயிலுக்கு. என்னது அந்த வீட்டுக்கு நான் போகவே முடியாதான்னு அப்படின்னு, ஏண்டி என்னடி சொல்கிறேன்னா, ஆமாக்கா ஆமாம், நீ வீட்டில் அவங்க திருடைங்க மாதிரி பண்ணிட்டீங்க, 80-70 திருட்டு போகணும் என்னை திருடி போட்டாங்கன்னு சொல்லியிருக்கீங்க, எவன் வீட்டில் சேர்த்துப்பான் அவங்க, நீ சும்மா மிரட்ட நினச்சிக்கிட்டு இருந்தியா, நீ மிரட்டினாக்கா அவங்களுக்கு வழி இருக்கும்லாமா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆள் சொல்கிறார், ஆமாம் பாக்கியம் நீ கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டா, அப்பயே சொன்னால் நீ என்ன கையாகலாதாள், நீ என்ன பண்ணுவேன், நீ வீட்டில் வாயில் சொல்லிட்டு போவேன் நானில் பண்ணுறது அப்படின்னாக்க, பேசிட்டு பேசாமல் கம்மிட்டு எல்லாத்தையும் யோசிக்கலாம், நாளைக்கு போலீஸ் கேஸ்ன்னு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு ஜாமானை தூக்கி வை, எல்லா ஜாமான் நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாம் வச்சுனாக்க சுடர் கல்யாணத்தினா இதை கொடுத்து விடலாம் அப்படின்னு அவர் அங்கே சொல்ல, இந்த நம்ம மயில் நொந்து போய் குப்புற அடிச்சு படுத்துக்குதுன்னு வைக்கிறேன். அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சா அந்த பிள்ளையை காணோம். எங்கே போனால் மயில் அப்படின்னா, எங்கே போயிருப்பா அங்கே தான் போயிருப்பா அப்படின்னு அங்கே சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி காலைல வந்துருச்சு, தண்ணி தெளிக்க வந்தால் விளையாட உட்காந்துருக்கு அந்த பிள்ளை. என்னம்மா அப்படின்னாக்கா, யார் என்னக்கா மயிலக்கா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னாக்கா, ஆமாம் மாமாவை பார்க்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை அழுதுச்சுட்டா. மாமாவை பார்க்கணுமா, மாமாவெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்ல, இல்லை மாமாவை பார்த்தே ஆகணும், நான் மாமாவை விட்டு போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன்னு. ஏக்கா உங்களுக்குனாச்சும் அறிவே இருக்குதாக்கா, ஏக்கா கோர்ட்டில் வந்துக்கிட்டு மாமா சித்திரவதை பண்ணாருன்னு சொன்னீங்க, அப்புறம் இங்கே வந்துக்கிட்டு நான் வந்து இப்போ நகையை போட்டது நகையை பூரா நீங்கள் தான் திருடிட்டீங்கன்னு சொன்னீங்க, இப்போ யார் சேர்த்துப்பா நினைக்கிறீங்க உங்களை, அரசு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நான் மட்டும்தான் பண்ணணும், மீனா என் மேலே மட்டும்தான் நீ விட்டு வச்சுருக்கீங்க, நீங்கள் நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த வீட்டுக்கு எதிராக உங்களுக்கு அத்தையை பற்றி தெரியும், மாமாவை பற்றி தெரியும், எங்கள் மாமா என்னை எப்படி பார்த்துக்கிறாருன்னு தெரியும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுக்கா அப்படின்னு, என்ன மீனா இப்படி சொல்கிற அப்படின்னாக்கா சரவணன் வந்துடுறான். சரவணன் வந்து
இங்க பாரு ஒரு நிமிஷம் நின்னேன்னு வச்சுக்கோமே, நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பொல்லாதவன் ஆயிடுவேன். கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிருவேன். மரியாதையா ஓடி போயிரு அப்படின்னு சொன்ன உடனே, இவன் சொல்றான், "ஏய் இந்த சொல்ற வார்த்தை ஒவ்வொன்னும் போகும்டா சரவணா, நீ பேசாம போ" அப்படின்னு பழனிவேலும்மா, "நீ கிளம்பும்மா. இந்த இடத்துல நிக்காத நீ. தேவையில்லாத வம்பு இழுக்காத. உங்க அம்மா அப்பாவை கூட்டு வா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொன்னா அந்த புள்ள போயிருது. அந்த புள்ள போயிருது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா அப்பா வராங்க. அவங்க அம்மா அப்பா பாக்கியம் ஹஸ்பண்ட் வராங்க. வந்து இங்க கேட்குறாங்க. "மயிலு, மயிலு" அப்படின்னு. மயிலு மயிலுன்னு என்னது அப்படின்ட்டு இங்கே வராங்க. இது செந்தில், என்னம்மா என்ன மயிலை கூப்பிடுங்க. மயிலை கூப்பிட்றதா? அந்த மயிலை தான் உங்கள் வீட்டில் வந்து என்னது மயிலை இங்கே வந்து கூப்பிட்டுருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, மயில் காலையிலே கிளம்பி இங்கே வந்துட்டான். இங்கெல்லாம் வந்தானே விரட்டி விட்டோம். அது வந்துட்டு இங்கே இருக்க முடியாது சொல்லிட்டோம். அவள் போயிட்டா. எங்கே போனான்னு தெரியாது அப்படின்னா, எங்கே போனான்னு தெரியாதா? என்ன கிணத்துல கழுவி போட்டிங்களா? என்ன பண்ணீங்க நீங்கள்? கொலை பண்ணிட்டீங்களா? என் மகளை வந்து உசுரோட வச்சுருக்க மாட்டீங்களா நீங்கள்? ஊரில் கேட்கறதுக்கு நாதியே இல்லையா அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட இவங்க எல்லாம் வந்து அப்செட் ஆகுறாங்க. அப்செட் என்னங்க இப்படி சத்தம் போட? சத்தம் போட்டோம் இவ வந்து பொய்காரின்னு ஊருக்கே தெரியும். எது என்ன பிரச்சனை? கற்றுட்டு நீ பாட்ட கதவை மூடிட்டு உள்ளார வாங்க அப்படின்னாக்கா, அங்கிட்டு வந்து சக்திவேல் வராரு. சக்திவேல் இங்கே பாரு, என் வீடு இது. இங்கே சத்தம் போட்டுட்டு இருந்தேன், நியூசன்ஸ் கேஸுன்னு போட்டு ஜெயிலில் ஒதுக்கி போட்டுருவேன். இப்போ கிளம்பு போறியா இல்லையா அப்படின்னு. குமார் 4 பேர்த்த கூப்பிட்றா. ஒன்று போலீஸுக்கு கூப்பிட்டு அடிப்போம், இல்லைனா ஆளை வச்சு அடிப்போம். கிளம்பு. யோ மரியாதை ஓடி போயிரு. நீ எங்கள் வீட்டில் திருட வந்த அன்றைக்கி அவனுக்கு என்ன திருட வந்தேன்? ஆமாம் திருட தானே வந்த அன்றைக்கி திருடத்தானே வந்த நீ. ஓஹோ இப்படி இருக்குமோ? 72 பவுன் கவரிங்கை போட்டுட்டு அந்த கவரிங்கை வந்துக்கிட்டு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக திருட்டு போயிட்டு சொல்லலான்னு வந்தியோ, அப்போ தான் இங்கே சிக்கிக்கிட்டியோ, இப்போ தானே புரியுது அப்படின்னாக்கா நொந்து போயிடுறாங்க. ஆனால் பாக்கியம் கத்துறாங்க. என்ன பண்ண போகிறாங்க?